Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் இருக்கிற டாலரை P2Pயில் வந்து செல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு எடுக்க போகிறேன். இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தாலும் கடைசி அப்டேட்டில் வந்து எனக்கு வீடியோ வந்து போட சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்தவித அப்டேட்டுமே இல்லை, இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள், பைனான்ஸை வந்து நான் அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இது வந்து கடைசியாக வந்த வெர்ஷன். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு பைனான்ஸ் வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் $10 வந்து காட்டுது. எனக்கு வந்து டோட்டல் பேலன்ஸும் சேர்த்து தான் 10 வந்து காட்டுது. ஆனால் நான் வந்து செல் பண்ண போகிறது ஒரு $4 அந்த மாதிரி தான் செல் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் ஒரு விஷயம், இந்த பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்ன, ஸ்ரீலங்காவில் எப்படி ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, பைனான்ஸில் வந்து எப்படி டாலர்ஸ் வந்து போடுறது, பைனான்ஸில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணி சிம்பிளாக சில டாஸ்க்களை வந்து செய்து ஏர்ன் பண்ணலாம். இது எல்லாமே வந்து கோகுல் டெக் யூடியூப் சேனலில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட்டே நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். அதை போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் பைனான்ஸ் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜும் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்கு வரலாம். என்னோடய பைனான்ஸை நான் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஹோம் பேஜில் நிற்கிறேன். ஸோ பைனான்ஸில் இருக்கிற டாலரை வந்து செல் பண்ண வேணுமா இருந்தால் நீங்கள் இதில் பாருங்கள், அசட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கொடுப்பீங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்பாட் இருக்கும், ஃபண்டிங், ஃபியூச்சர், ஏர்ன்னு சொல்லியிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்பாட்டை வந்து செக் பண்ணுங்கள். ஸ்பாட்டில் இருக்கிற அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து செல் பண்ண போகிறீங்களா இருந்தால் அந்த ஸ்பாட்டில் இருக்கிற பேலன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் USDTயில் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகே, செல் பண்ண போகிறது கிட்டத்தட்ட இதில் பாருங்கள் ஒரு USD இருக்குது, மற்றது வந்து USDC காயினில் ஒரு $0.6 இருக்குது. ஸோ இந்த USDC காயினில் இருக்கிற இந்த அமௌண்ட்டை USDTக்கு சேஞ்ச் பண்ண வேணும், கன்வெர்ட் பண்ண வேணும். ஸோ USDC இதை வந்து கிளிக் பண்ணி இதுலேயே வந்து கன்வெர்ட் டு அதர் கிரிப்டோன்னு சொல்லியிருக்கு, கன்வெர்ட் USDC டு அதர் கிரிப்டோ, இதை வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் ஃப்ரம் 100 இடத்துல வந்து இப்போ நான் கன்வெர்ட் பண்ண வேண்டிய காயின் வந்து கொடுப்பேன். 200 இடத்துல வந்து எந்த காயினுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன் அதை வந்து நான் கொடுக்க வேணும். ஸோ லீனியாக வந்து நிற்குது, இதை வந்து கிளிக் பண்ணி இதில் USDTயை வந்து செலக்ட் பண்ணுறேன். USDT இதில் காட்டாமல் இருந்தால் சர்ச்சில் USDTன்னு சொல்லி சர்ச் பண்ணி USDTயை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து மேக்ஸிமத்தை நான் கொடுத்துட்டு ப்ரிவியூ இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம். இப்போ வந்து 0.59 USDT இருக்குது, இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்பாட்டில் 1.68 USDT காயின் வந்துருக்கு. ஸோ இந்த USDTயை நான் வந்து செல் பண்ணுறதுக்கு ஃபண்டிங்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணும். ஸோ மேலே வந்து என்னென்னு சொன்னால் இதில் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், இதை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு மேலே ஃப்ரம் 100 இடத்துல எந்த வேலெட்டில் இருந்து 200 வந்து எந்த வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஸோ ஃப்ரம் வந்து ஸ்பாட் வேலெட், 2 வந்து ஃபண்டிங். கொயின் வந்து எந்த கொயினை நீங்கள் ஃபண்டிங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, USDT தான். ஸோ USDTலேயே நிற்குது. இப்படியே விட்டுட்டு மேக்ஸிமத்தை வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்ததும் உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ வந்து என்னோடய ஃபண்டிங்கை வந்து ஓகே, ஃபண்டிங்குக்கு USDTயை வந்து எடுத்தாச்சு. எனக்கு $4 இருக்குது, 4ஐயும் வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயே வந்து மேலே சென்ட்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், சென்ட் பட்டன், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்ததும் P2P ட்ரேடிங்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். செல் பண்ணுற டைம் எக்ஸ்ப்ரெஸ் இருக்குது, மற்றது P2P இருக்குது. நான் வந்து P2Pயில் தான் வந்து செல் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து செல் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ்லேயும் வந்து செல் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த P2Pயை யூஸ் பண்ணி செல் பண்ணுறேன். ஓகே, இதில் பாருங்கள் மேலே பையா செல்லான்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன் வந்து கேட்கும். நாங்கள் வந்து செல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ செல்லில் வந்து விட்டுட்டு இப்போ எந்த கொயினை வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, USDT தான் வந்து டிஃபால்ட். ஸோ USDTயில் வந்து நிற்குது, அது ஓகே. எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே வந்து செல் பண்ண போகிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு $300 வந்து போகுது. நார்மலாக வந்து $4 பார்த்தீங்கன்னு சொன்னால் $1200 வரும். 300 படி $4 $1200. ஸோ அமௌண்ட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு $1000 அந்த மாதிரி வந்து எனக்கு செல் பண்ணால் வரும். $1200 அந்த மாதிரி வரும். ஸோ 1000 கிட்ட நான் வந்து செல் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணதும் இதில் வந்து காட்டும். $1000 அளவிலான கொயினை வந்து வாங்கக்கூடிய எல்லா பையர்ஸையும் வந்து இதில் காட்டும். ஸோ இந்த USDTயை செல் பண்ணால் உங்களுக்கு எதுக்கு பேமெண்ட் வந்து அவங்க போட வேணும்.
ஸோ இதில் பாருங்கள் பேமெண்ட்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதை வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ 1000 ரூபாய்க்கு கொயினை வாங்கக்கூடிய எல்லா பையர்ஸையும் அதே நேரம் அந்த பையர்ஸ் யார் யார் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து போடக்கூடியாக்கள் அது எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி காட்டும். ஸோ 1000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஆக்கள் இதில் வந்து ஒரு சிலர் இருக்காங்க. ஆனாலும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 வந்து 271 ரூபா தான் கடைசியால் வந்து தருது. முதலாவதாக இருக்கிறாள் வந்து 299 ரூபா, 1 ரூபா தான். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, மற்றது இன்னொரு விஷயம், இவர் பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். சரி, எனக்கு வந்து பேமெண்ட் போடுவாரா இல்லையான்னு சொல்லி இந்த ஆள் எதுக்கு நான் வந்து ஒரு ரிவ்யூ வந்து பண்ண வேணும். ஸோ முதலாவது ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு, அதாவது இதில் இருக்கிற எல்லா ட்ரேடும் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே செய்கிற ட்ரேட். முதலாவது ஆள் வந்து செய்த ட்ரேட் வந்து 7877 ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கார், அதாவது பை பண்ணியிருக்கிறார், செல் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த யூசர், இந்த நடிரா செல், இந்த யூசரில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல ஃபீட்பேக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளேயும் வந்து இருக்குது பாருங்கள், பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வந்து 19944 பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து இவருக்கு இருக்குது. நெகட்டிவ் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ இவர் வந்து நம்பலாம் என்னென்னு சொன்னால் இந்த அளவுக்கு எல்லாருமே வந்து பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க ஸ்ரீலங்காவில். ஸோ இவர்கிட்ட தான் நான் வந்து $1 செல் பண்ண போகிறேன். ஓகே, இவருக்கு நேராக இருக்கிற இந்த செல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு சொல்லி வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் இந்த $4 வந்து செல் பண்ணால் எனக்கு 1189 ரூபா வந்து வரும். அடுத்தது வந்து என்னோடய பேங்கை வந்து நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணியாச்சு டிஃபால்ட்டாக. மற்றது வந்து ப்ளேஸ் ஆர்டர், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்னோடய செட்டை வந்து செக் பண்ணுறேன், ஏதாவது மெசேஜ் போட்டிருக்குறான்னு சொல்லி. இதில் பாருங்கள் மேலே ஒரு டைம் வந்து போயிட்டு இருக்குது. பெண்டிங் பேமெண்ட்னு சொல்லி 30 நிமிஷம் வந்து இதில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 30 நிமிஷத்துக்குள்ளே இவர் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மேலே இருக்க பாருங்கள் 1189 ரூபா 69% வந்து போடுவார். இந்த அமௌண்ட் இவர் வந்து சென்ட் பண்ணதும் USDT, அதாவது அந்த 4 USDTயை நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். நான் ரிலீஸ் பண்ணதும் இவருக்கு வந்து $1 வந்து போகும். ஃபர்ஸ்ட் வந்து இவர் பேமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண வேணும். ஸோ இவர் பேமெண்ட் போட்டதும் அவரோட பைனான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர்ட் அந்த மாதிரி வந்து ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணுவேன். பேமெண்ட் போட்டுவிட்டு அப்படி வந்து அவர் கிளிக் பண்ணதும் எங்களுக்கு ரிலீஸ் USDTன்னு சொல்லி ஒரு பட்டன் வந்து எனேபிள் ஆகும். கூடவே இவர் சில நேரம் ஓகே மெசேஜ் வந்து போடுவார், நான் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுவேன். அதாவது பேமெண்ட் ரெசிப்டை வந்து இதில் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் USDTயை வந்து ரிலீஸ் பண்ண வேணும். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன் இவர் வந்து பேமெண்ட் போடும் வரைக்கும். ஓகே, பேமெண்ட்டை வந்து போட்டுவிட்டார். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட்டை எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டார். ஸோ இப்போ வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை நான் வந்து செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாகவே எனக்கு 1189 ரூபா 69% வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. இப்போ வந்து பேமெண்ட் ரிசீவ்ட் இதை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஐ ஹேவ் வெரிஃபைட் த பேமெண்ட் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ரிலீஸ் இதை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து இவர் சரியான டைமுக்கு உங்களுக்கு இந்த பேமெண்ட்டை வந்து போட்டிருக்குறேன். ஸோ இதை வந்து நம்பலாம். ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு லீவ் கமெண்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $4 வந்து நான் செல் பண்ணி 1189 ரூபா வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசை எடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நல்ல ஒரு பையரை வந்து தேடி பிடிச்சி அவர்கிட்ட வந்து P2Pயில் உங்களோட கிரிப்டோவை வந்து செல் பண்ணுற மெத்தட், செல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு எடுக்கிற மெத்தட் வந்து இது தான். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் தான் இதுக்கு முதலும் வந்து போட்டிருந்தேன், அதை வந்து போன இயர். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்து எனக்கு வந்து வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை வந்து தரேன். இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணி கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.